ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா Follow, check. Hello. தன்னைத்தானே தந்தோம் தனனை தானா என்னை தந்தே நைத்தோம் தனனை தானா தனனை தானா மலையரசன் திருமகளே எனக்கு வாழ்வளித்த அம்பிகையா எனக்கு வாழ்வளித்த அம்பிகையா காணகுறவள்ளி மனைவாளா கந்தனே செந்தூரடி வேல்முருகா மலையரசன் திருமகளே
மலையரசன் திருமகளே வாழ்வழித்த அம்பிகையா நம்ம திருமகளே காணகுரவள்ளி மனைவாளா கந்தனை செந்தூரடி வேல்முருகா எனை குரவள்ளி மனைவாளா கந்தனை செந்தூரடி வேல்முருகா ஆணைக்கிளையோனே அருமுகனே அரக்கர்களும் ஜெயித்தோனே என் மலையரசன் திருமகளே ஏவாழ்வகிலே அம்பிகையே என் தாயே அம்மா கலை மகளே ஏ கலை மகளே என்னை தற்காக்க வேண்டும் தாயே ஹலோ ஹலோ குரவள்ளி மனைவாளா ஏ செந்தூரடி வெண்முருகா நம் பாடுவனை நானும் உன்னை என்னை பலகாலம் உனை தொழுவே நான் கூறுவனே நானும் உன்னை ஏதும் வந்திடாமல் நான் தேடுவனே நானும் உன்னை நான் தேடுவனே நானும் உன்னை தெச்சேனா உலகம் காளியம்மா என்கதைக்கு வந்து அருள் புரிவா எமல் சிந்திக்கா தேவி பாலா எமல் சிறையடங்க வன்மையிலா ஆத்தம் மந்தி பூ கொண்ட வேளைய எமம் மாதுளையே மகாளி என் நெஞ்சிலையோ நினைவிலையோ நினைவிலையோ நின்றருள வேண்டும் தாயே ஆத்தம் நின்றருள வேண்டும் அம்மா அதனை பாடுவனே நானும் உன்னை எமப்பழகான உனை தொழுவேன் நங்கூறுவனே நான் உன்னை குற்றங்கூற ஏது வந்திடாமல் நான் தேடுவனே நான் உன்னை ஏத்திற்றேன உலகம் அல்ல நம் பாடறி என்படி பெரிய பாடறி என்படி பெரிய பாட்டிலுடைய வகை அறிவே நான் ஏடறிய எழுத்தறிய ஐயேட்டிலுடைய வகை அறிவே நம் பாடறியா நாளையில நம் பாடறியா நாளையிலே என்னை படிக்க வைத்தான் தாய் தகப்பன் பாடறியா நாளையிலே என்னை நாளையிலே படிக்க வைத்தான் தாய் நான் ஏடறிய எழுத்தறிவே ஐயேட்டிலுடைய வகை அறிவே நம் பாடறியா நாளையிலே
என்னை படிக்க வைத்தான் தாய் தகப்பன் அந்த குருவினோட சீர்வாதம் கொண்டு நம்ம தலைமே நான் ஏடறியேன் எழுத்தறிவேன் ஏட்டிலுட வகை அறிவேன் நம் பாடறியா நாளையில நம் பாடறியா நாளையில என்னை படிக்க வைத்தான் குருநாதரா அந்த குருவினோட சீர்வாதமா நான் கொண்டு நம்ம தலம் மேலே எப்ப மாதபிதா சீர்வாதம் நான் மலரடியேன் சிரசில் கொண்டு எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே ஒருபோதும் மறப்பதில்லையே அந்த கற்றவர் சீர்வாதோ நான் கண்மணி நான் தனமேல் கொண்டு எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே ஒருபோதும் மறந்ததில்லையே வாத்தியாரே ஒருவர் ஒருவரை குருவை என்பார் ஒருவரே குருவே என்பார் உலகத்தில் அறிவுள்ளோர் என் குருதான் உலகத்தில் அனைவரும் என் குருவே ஒருவர் குருவை என்பார் குருவை என்பார் உலகத்தில் அறிவுள்ளோர் என் குருதான் குருவே என்பார் குருவே என்பார் உலகத்தில் அனைவரும் குருகளுக்கு கருவாசலித்த கருக்குழியில் கருக்குழியில் கையால் இணை பெற்ற மாதம் சென்ற பெற்ற மாதம் சென்ற குருவா பிறவி செய்த மாதா பிதா பிறவி செய்த மாதா பிதா குருவாகி பிறவி செய்த மாதா பிதா உலகமே அருள் செய்யும் உலக மாதா துணை நமக்கே துணைத்தான் நமக்கே ததறி நான்
அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மா சேனைகள் நடத்தும் 6ஆம் ஆண்டு பால்குடம் அபிஷேகம் மற்றும் 4ஆம் ஆண்டு முளைப்பாரி விழா அழைப்புதலில் விழா கமிட்டியாளராக இந்த முத்தாரம்மன் ஆலயத்தில் நான்குநேரி வானவமலை அவர்கள் வந்து அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் வந்து இருக்கிறார். அவருக்கு வந்து மரியாதை வந்து ஞானமூர்த்தி அவர்கள் அவர்தான் இந்த குழு தலைவர். முத்தாரம்மன் சேனைகள் நடத்தும் மாநில தலைவராக இருக்கும் ஞானமூர்த்தீஸ்வரன் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் வானவமலை அவர்களுக்கு பொன்னாடையை போற்றிய இந்த பொன்னாடையை போற்றிய தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவிலே இந்த முத்தாரம்மன் திருக்கோவிலிலே எங்களுக்கு பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த இந்த ஸ்ரீ முத்தாரம்மன் சேனைகள் அவருடைய குழு அனைவருக்கும் எங்களுடைய ராஜா TM ராஜா மற்றும் ஆதிநாராயணன் அவர்களுடைய குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கிறோம். அம்பாளோட கதை பாட அம்மாளோட கதை பாட வரம் வருவாய்களை மகளே முத்தார செல்வி கதை பாட முத்தனே அருள் புரிவா அமக்காளியோட கதை பாட அலை மகளே அருள் புரிவா முத்தர செல்வி அம்மா கதை பாட வரம் தருவாய் கலை மகளே அவை முத்தாரம்மா கதை பாட அருள் புரிவா நாட்டிலையும் நல்ல நாடு போற்று நாடு புலியுன நாடு தங்கள் வீசுன நாடு மஞ்சளஞ்சி விளையுன நாடு சாதிக்க விளையுன நாடு இருந்து விளையா இருந்து விளையாடும் மயிலிருந்து சினகோலத்தோ இருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணர்த்தோ மன்னவரும் தேவியும் மகிழ்ச்சுடனே ஆண்டுவார் கீசேனுங்கிலையும் போல கீசேனுங்கிலையும் போல தேசுவதை ஆண்டுவார் அப்படி கீசேனுங்கிலையும் அந்த நாகமுடி அரச மன்னனானவன் நாகலோகத்தை ஆண்டு வருகிறான் அல்லவா? மனைவிமார்கள் 3 பேர்கள். 3 பேர்கள். நாகக்கண்ணி, தோகக்கண்ணி, நளினக்கண்ணி. நளினீர் கண்ணி 3 பேர்களும் மனைவி 3 மார்களை மனமுடித்து அழகாகவே ஆண்டு வருகிறான். வருகிறான் அல்லவா? அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையில் வேடத்தில்
அந்த நாகமுடி அரசனானவன் நீதியோடு ஆண்டு வருகிறான், நேர்மையோடு ஆண்டு வருகிறான் அல்லவா? அப்படி ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் நாகலோக தளத்திலே மாதம் 3 மழை பொழிந்தது. மும்மாரி மழை பொழிந்தது அல்லவா? வருடங்கள் 30 விளைந்த காரணத்தினால் அந்த நாட்டிலே செல்வ செழிப்போடு இருக்கின்றதோ. எப்படி ஆண்டு வருகிறான்? எப்படி ஐயா? நாகலோக தளம் மதிலே நாகமூடி அரசமன ஆறிலோரு கடமை வாங்கி அவன் ஆறிலோரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டினான். கடமை வாங்கி நீதி நெறியகளாமல் நேர்மையோடு ஆண்டு முடியரசனுக்கு படித்தலம்மா அழகா ஆண்டு வருகிறான் அல்லவா நாகமுடி அரச மன்னனானவன். அவனுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, மனையால் ஒரு தாழ்வும் இல்லை, எல்லா செல்வமும் இருக்கின்றது. எல்லா செல்வம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? எப்படி அந்த நாகமுடி அரச மன்னனுக்கு அவனுக்கு ஓரானல்ல படித்தனம்மா, ஓராம் படித்தனம்மா, ஒப்பரிக்கும் மேடைகளா அவனை படித்தனம்மா, எத்தனை சும்மா மேடைகளா படித்தனம்மா, முத்து வர்ண சாவடியா நல்ல படித்தனம்மா, தீனத்தான் மேடைகளா படித்தனம்மா, நல்ல படித்தனம்மா சாவடி அரண்மனை அப்படி சுத்தி கட்டும் சாவடி மாளிகையும் பொன்னான அவனுக்கு மாளிகையும் பொன்னான பொன்னாலே மடப்பொழியும் சொத்தால் குறையும் இல்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை. எல்லா செல்வங்களும் இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். இறைவனானவன் கொடுத்து அமைத்து வைத்தான். ஆனால் ஒரு செல்வம் அவனுக்கு குறைந்திருக்கிறது. ஒரே ஒரு குறைவு. அதை அறிந்தானா நாகராஜன்? எப்படி அவனுடைய மனைவியானவள் அறிந்தார். மனைவியானவனுடைய அறிகிறார். ஒரு குழந்தை சந்தானம் இல்லாத மனக்குறை அவளுக்கு இருக்கிறது. ஆமா, மனைவியுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கும் போதே கலக்கம் தெரிகிறது அல்லவா? அப்பொழுது மன்னனானவன் தன்னுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து விட்டு மக்கள் குறைகள் எல்லாம் தீர்த்து மக்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் மன்னன் அவனுடைய அரண்மனைக்கு வருகிறான். அப்படி வருகின்ற வேளையிலே மங்கையானவள் நாகக்கண்ணி, தோகக்கண்ணி, நல்ல கண்ணி கண்டார்கள். மன்னன் வருவதை கண்ணால் கண்டு பெண்கொடியானவள் என்ன செய்கிறாள்? பன்னீர் செம்பேதிலே ஜலங்கோரினாள். பன்னீர் செம்பில் ஜலங்கோரினாள். மன்னவனை அழைத்து போத பணிவிடை செய்வார். அமத்தனி பாதம்
போது கண்ணி பெண் கோடியா நலம் உருப்படி தான் குறைந்து எத்தனை தாம்பூலங்கள் கொடுப்பார் அவர் மனைவியோட முகம் முகம் நாகமுடி அவளுடைய முகம் வாடாத திருமுகம் வாடி இருப்பதை கண்டான் மன்னனான். அவன் கேட்கிறான், அம்மா அம்மா உன் வாடாத திருமுகம் ஏனடி வாடி இருக்கிறது? ஆமா இல்லையா? என்ன நடந்தது? ஆத்துல ஏதாவது உனக்கு குறை வச்சிருக்கானா? என்ன குறை இருந்தாலும் மனது விட்டு சொல்லம்மா. சொத்தால் உனக்கு குறை இருக்கிறதா? சுகத்தாலும் குறைவு இருக்கிறதா? மன்னனிடத்திலே மங்கையானவள் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? என்ன பேசினாள்? அந்த மன்னனிடத்திலே என்கனே வாராசம் மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா எனக்கு வாய்த்த தலைவரே ஆசை மன்னா நேசை மன்னா ஆசை மன்னா நேசை மன்னா ஏ ஆசை மன்னா நேசை மன்னா நேசை மன்னா அருமையுள்ள பிராணநாதா நேசை மன்னா சுகத்தானே தாழ்வுமில்லை மனம் மண்ணிருக்கு குழந்தையில்லை நான் சொத்திருந்து என்ன செய்வேன்? சுகம் இருந்து என்ன செய்வேன்? மண் இருந்து என்ன செய்வேன்? மனை இருந்து என்ன செய்வேன்? எமன பின்னால் ஓர் காலத்திலே சிவனுடைய அருளாலே மடிந்த மாலா எமனம் மரலோகம் சேர்ந்த மாலா மனம் செய்யும் கட்டு செய்வதற்கு செய்யும் கட்டு செய்வதற்கு அதற்கு ஒரு பிள்ளை ஒன்று இல்லை மன்னா மன்னனிடத்திலே அழுதாள். மங்கையானவள், மன்னா சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பின்னால் ஒரு காலத்தில் இந்த சொத்தை ஆள்வதற்கு ஒரு மதலை சந்தானம் வேண்டுமா இல்லையா? வேண்டும் அல்லவா? குழந்தை சந்தானம் அல்லவா நமக்கு வேணும். பெயர் சொல்ல பிள்ளை வேண்டும் அல்லவா? பிள்ளை இல்லாத மனக்குறை எனக்கு தான் தெரியும். ஆமா இல்லையா? அப்படி எல்லா செல்வத்தையும் உடைத்த இறைவன் ஒரு குழந்தை சந்தானத்தை கொடுப்பதற்கு மறந்து விட்டானா? ஆமா. அழுதாள். எப்படி அழுகிறாள்? எப்படி? நாக கன்னியானவள் கணவனிடத்தில் சொன்னாள். எப்படி அழுதாள்? அவள் முத்து போல கண்ணீரைத்தான், முத்து போல் கண்ணீரைத்தான், முகமெல்லாம் சோரையிட்டாள், பகலம் போல் கண்ணீரைத்தான், பக்கமெல்லாம் சோரையிட்டாள். ஏ எங்கே ராசமன்னா, ஏ ராசமன்னா, எனக்கு வாய்த்த
அழுதாள் தொழுதாள் தொழுதா ஆறா துயரம் கொள்கிறார். சரி ததன ததன தன முத்து போல் கண்ணீரை முகமுமெல்லாம் சோரை விட்டாள் அழுதாள் தொழுதாள் ஆராத துயரம் கொண்டாள் முத்து போல கண்ணீரை முகமும் எல்லாம் சோரை பவனம் போல் கண்ணீரை பவனம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் சோரை விட்டாள் பவனம் போல கண்ணீரை பவனம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் சோரையிட்டா அழுதாலே தொழுதாலே கவலை கொண்டு மன்னா அழுதால் தொழுதாள் சரி ஆறாத கவலை கொண்டாள் அழுதாள் அல்லவா மன்னவனிடத்திலே மழையெல்லாம் குறையை மனக்குறவரிடம் சொல்கிறார். கணவனிடத்திலே முத்துப்போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரையிட்டாள். ஆமா அழுதாள் அப்படி தொழுதாள் ஆறாத கவலையாகவே சொல்கிறாள் என் மன்னவா மன்னவா என்ன பாவத்தை நாமல் செய்தோம் எமதனுக்கு குழந்தை இல்லையே ஆண்டி அடித்தேனா அற கொடுமைதான் செய்தேனா அற கொடுமை நான் செய்தேனா சொத்தை குறைத்தேனா கொத்தை குறைத்தேனா குறை மறக்கால் அளந்து அந்த மன்னனோட முகம் பார்த்து ஏன் மன்னனோட முகம் பார்த்து அழுதாலே தொழுதாலே மன்னனோட முகம் பார்த்து என்ன பாவம் நாம செய்தோம் எங்களுக்கு பிள்ளை இல்லை நான் ஆண்டியே அடித்தேனா அற கொடுமை செய்தேனா நான் கொத்தை குறைத்தேனா உமர கலந்தேனா தாயில்லா பிள்ளைகளை நம் தலையிலிட்டு அடித்தேனா அந்த மன்னனோட முகம் பார்த்து ஏன் மன்னனோட முகம் பார்த்து மங்கையவள் உரைப்பாளா அவள் மங்கையவள் உரைப்பாளா அழுதா தொழுதா ஆறாத கவலையாகவே சொல்கிறாள் மன்னா எந்த பாவத்தை நாமல் செய்தோம் எந்தனுக்கும் மதலை இல்லை என்று கணவனிடத்திலே அழுதாள் மங்கையானவன் ஆமா அழுது இன்னும் என்ன சொல்லி அழுகிறாள் அப்படி மன்னவா ஆமா என் தரத்து பெண்கள் எல்லாம் 7-8 பிள்ளைக்கு தயாகி விட்டார்கள் ஆமா என்னை மலடி மலடி என்று என்னை மலடி மலடி என்று பேசுகிறார்கள் மாநிலத்தோர் இருசி மலடி என்று பேசுகிறார்களே மன்னா எல்லோரும் பேசுகிறார்களே அதனால் கணவனிடத்தில் சொன்னால் நான் தான் மலடானேன் ஆமா நாட்டில் வேறு மலர் இல்லையா சரி எப்படி அழுகிறாள் எப்படி எப்படி
மன்னன் முகம் பார்த்து ஆமா என் கணவரசம் மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா ஆசை மன்னன் இசை மன்னா அருமையுள்ள பிராணநாதா காலம் சென்று போனமா கர்மம் செய்ய பிள்ளை இல்லை என் கணவரசம் மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா மழை வேந்த முத்தத்திலே மண்ணலைய பிள்ளை இல்லை நிறகுடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பிள்ளை இல்லை கரை கரைக்கும் தெங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை என்ன பாவம் நாமல் செய்தோம் என்ன பாவம் நாமல் செய்தோம் என்ன பாவம் நாமல் செய்தோம் எந்த எனக்கு பிள்ளை இல்லை அப்பொழுதுதான் கணவன் சொல்கிறான் அம்மா அம்மா அழுது அழுது புரண்டாலும் ஆண்டவர்கள் இந்த வையகத்திலே திரும்பி வரப்போறது கிடையாது மாண்டவர்கள் என்றும் திரும்பி வரப்போவதில்லை இன்னாருக்கு இன்னபடி எழுதி வைத்த ஈசன் ஒரு கால முகடன் அல்ல ஆமா ஈசன் முகடன் அல்ல பேரழகு பிணி மூப்பு இன்பம் சாக்காலம் என்று சொல்லக்கூடிய ஆறுமே கருவிலே அமைந்த பிரகாரம் அணுவலகும் விலகாது அம்மா எல்லளவும் விலகாது அன்று எழுதினவன் அழித்து எழுத போறதே கிடையாது அதனால் அம்மா கவலைப்படாத இல்லையா நம்ம இடத்துல ஏகபோகமான செல்வங்கள் இருக்கு அந்த செல்வங்களை வைத்து தானம் தர்மங்களை செய்து பார்க்கலாம் அல்லவா தானம் தர்மம் செய்தாவது ஏதாவது மலை நகரம் கிட்டும் அல்லவா இறைவனுடைய அருளால் அப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை சந்தானம் கிடைத்தாலும் கிடைத்து விடும் என்று அதனால் தானம் தர்மங்களை செய்கிறார் எப்படி 32 தானம் தர்மங்கள் தான தர்மங்கள் அழகா செய்கிறான் சரி அந்த நாகமுடைய அரச மன்னனானவன் நாகலோக தளம் அதிலே நாகமூடி அரச மன்னன் மனைவியே தான் தான் அழைத்து பால் மடங்கள் கட்டிவை அதனால் என் நம்பிக்கை அகிலாண்ட கோடி பிறக்க வேண்டும்
அதனால் என்ன செய்கிறான் நாகராஜன்? தானம் தர்மங்களை செய்து பார்த்தும் தர்மத்தின் பலன் அவனுக்கு கிடைக்கவில்லை. வேண்டும் அல்லவா? அதனால் அவன் தவம் இருக்க வேண்டும் என்று வருகிறான். வருகிறான். அந்த நாகமுடி அரசனானவன் எங்கே தவம் இருக்க வருகிறான்? எப்படி வருகிறான்? நாடு இழந்தான், நகரை இழந்தான், மனைவியை இழந்தான், மக்கள் தவம் இருக்க வருகிறான். எங்கே வருகிறான்? அந்த அத்துவான ஆனரவ மனம் மதியில நாகமுடி அரச மன்னன் தவம் இருக்க வருவான். அவன் குளித்து நல்ல நீராடி அத்துவான கானகம் அவன் சாணி கொண்டு தரைமொழி கைய சந்தனத்தை அந்த கோலமிட்ட குலைவானை பலகை போட்ட அதன் மேலே மாத்திருத்தாத்துக்கு மேலே எல்லாம் ஒரு தங்க சப்பு குடம் வைத்த அந்த தங்க சப்பு குடத்தின் மேலே ஒரு செவரளி தேங்காய் வைத்தான். இறைவனை மனதில் என்று சிவனை என்று அவன் சிவத்தை வந்தான் அவன் செய்வான். பக்தனை போல் தவம் இருக்க ஒரு 12 வருடமாக பக்தனை போல் தவம் இருந்தார். ஒரு 12 வருடமாகவே தவம் இருந்தான் நாகராஜன். ஆண்டவனை நோக்கி தவமானது இருக்கிறது. 13வது வருடத்திலே அவனுடைய தவமானது எங்கே? ஆதி கைலாசம் ஆமலை வருகிறது. ஆதி கைலாசம் ஆடாத கைலாசம் ஆமலை ஆடுகிறது. அசையாத கைலை கண்டால் அம்மை பார்வதியானவள் ஆண்டவனை நினைக்கிறாள். ஓ ஆண்டவா, அம்மா, ஓ சிவனே, இந்த ஆடாத கைலங்கிரி மாமலை ஆடுகிறது, அசைகிறது, என்ன காரணம்? என்னையா காரணம்? அப்பொழுதுதான் இறைவன் கண்டான், ஒரு பாலகன் தவம் செய்து கொண்டு என்னை நோக்கி ஒரு பாலகன் தவமானது செய்து வருகிறான். தவம் இருக்கும் பாலகனை அழைத்து வர வேண்டும், அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்க வேண்டும். ஆமா, வேண்டும் என்று அம்மை பார்வதியானவள் சொல்றான். ஆமா, யாரை அழைக்கிறார்? அப்படியானால் அம்மா நம்ம 2 பேரும் போக வேண்டாம். யாரை அழைக்கிறான்? யாரை ஐயா? நந்தி தேவன் அழைக்கிறான். நந்தி தேவன் எப்படி அழைக்கிறான்? எப்படி? அப்ப வட 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 நந்தி தேவா, ஐயா
வடிவழகா சொல்லை கேளா ஈசன் தானே நந்தி தேவனை அழைத்தானா அந்த தவம் இருக்கும் பாலகனை பாலகனை அழைச்சினையும் வருவாய அவன் கண்ட போது அவனுடைய தவம் அதை காற்றடித்து மணல் குமித்து அவன் மணல் குமித்து கரையன் புற்று போல ஈசன் உன்னை அழைத்தாரனா ஏற்றமம் இருக்கும் பாலகனை நந்தி தேவன் அழைத்த போது அவன் தவத்தை விட்டு எழுந்தரித்து ஈசன் வந்தார் என்று அவன் முக்காலம் வளமை வந்தார் இணை முக்காலம் வளமை வல்லமை வந்தார் முடிவணிந்து அழைத்தான் நந்தி தேவன். அப்பா நான் இல்லையடா பகவான், என்னோடு வருமையானால் ஈசனை பார்த்து விடலாம். ஆமா, நான் பகவானுக்கு தொண்டு செய்யும் தொண்டூலின் அல்லவா? இறைவனுக்கு தொண்டூலியம் செய்யக்கூடிய நந்தி ஈசன் நான் வந்திருக்கிறேன். ஆமா, என்னை பார்க்க வேண்டாம். அதனால் என்னோடு வருமையானால் இறைவனை நீ கண்டிடலாம். ஈசனை கண்டு ஏற்ற வரமானதை வாங்கி விடலாம். பகவானை கண்டிடலாம். சரி, அதனால் ஆண்டவன் சிவனை காண்பதற்காகவே இவரை அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே வருகிறான். ஆமா, ஆதி கைலாசம் ஆமலைக்கு அழைத்து கொண்டு வருகிறான். கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறான். கண்டான் நந்தி தேவனானவன் பகவானை கண்ணால் கண்டான். பகவானே கண்ணால் கண்டான். படி தொழுது நிற்பான். அவன் கண்ணால் கண்டான். படி தொழுது நீ எதற்காக தவம் இருந்த விவரம் ஈசன் சிவன் கேட்ட போது நந்தி தேவன் உரைப்பான சிவனாரு எனக்கு ஐயப்பட்ட நாகராஜனா ஆண்டுவாரே எனக்கு பட்ட
எல்லா செல்வங்களும் தாங்கள் கொடுத்தீர்கள், ஆனால் ஒரு செல்வம் குறைந்து விட்டது. ஒரே ஒரு செல்வம். ஆட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லா செல்வங்களும் எனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. ஆமா, ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. ஆனால் பேசும் செல்வம் ஒரு மதலை சந்தானம் இல்லை. வேண்டும் அல்லவா? அந்த குறையை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா, அதனால் எனக்கு ஒரு குழந்தை சந்தானம் எனக்கு தர வேண்டும். சரி. அப்பொழுதுதான் ஆண்டவனான சிவபெருமான் சொல்கிறார், அப்பா நாகராஜா, நாகராஜா, குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமானால் அது என்னால் முடியாது. என்னால் முடியாது ஐயா. இல்லையா? அதற்கு உன்னுடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்தை பார்க்க வேண்டும். ஆமா, கணக்கு எடுத்து பார்க்க வேண்டுமானால் சித்திரகுப்த நயினாரை வரவழைத்து, ஆமா, எடுத்து சித்திரகுப்த நயினார் வந்து 12 கட்டங்களாகவே கீறி அங்கே அழகாகவே நாகராஜனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவன் வனவேடுவனாகவே இருந்திருக்கிறான். ஒரு சூழ்மானை கொண்ட தோஷம் இவனுக்கு பிடித்திருக்கிறது. தோஷமானது இருக்கிறது. 7 பிறவி பிறந்தாலும் எடுத்தாலும் அதலை இல்லை. இல்லை இல்லை. அதனால் நாகராஜா, உனக்கு குழந்தை சந்தானம் கிடையாது. இந்த ஆமா, உனக்கு குழந்தைக்கான பாக்கியமே இல்லை. இல்லையா? ஆமா. அதனால் நாகராஜா, வேற எதையும் கேள், செல்வத்தை கேள், பொன்பொருளை கேள், நான் உனக்கு தருகிறேன், எல்லாம் தருகிறேன். அப்பொழுதுதான் சொன்னான், ஆண்டவா, குழந்தை சந்தானம் இல்லை என்றால் நான் குவளையத்தை போய் ஆள மாட்டேன். மதலை சந்தானம் இல்லாமல் மாநிலத்தை நான் ஆள மாட்டேன். உறைவாளை உரிவு நான் உறைவாளிலே பாய்வதற்கு துணிந்தான். சரி. அப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்த பார்வதியானவள், ஆண்டவா சிவனே 12 வருடமாகவே தவம் இருந்திருக்கிறான், அவனுக்கு எந்த விதமாகவே நாம் குழந்தை சந்தானம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதியானவள் சொன்னாள். ஆதிபராஜ சக்தியே. அப்பொழுதுதான் ஆண்டவர் சிவன் சொல்கிறான், பார்வதியே, முன்னொரு காலத்தில் உனக்கு நான் சாபம் கொடுத்த ஞாபகம் இருக்கிறதா? கலியுகம் பிறந்து விட்டது, கலிய குறும்பகளை அடக்குவதற்கு அட்டகாலியாகவே நீ பிறக்க வேண்டும். நீ பிறக்க வேண்டும் என்று அம்மை பார்வதியானவளுக்கு கொடுத்த சாபத்தை அப்பொழுது அங்கே நீ பிறவியை பிறக்க வேண்டும். அப்படி நாகராஜனை அழைத்தான். தீர்த்தம் பிரசாதத்தை கொடுக்கிறான். அப்ப நாகராஜா, நீ பெரிய தவம் செய்ததா உனக்கு 8 பெண் குழந்தை பெரிய வரம் உனக்கு நான் தருகிறேன் என்று தீர்த்தத்தை கொடுக்கிறான். நாகராஜன் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு அவன் தீர்த்தம் அதை வாங்கி கொண்டு தீர்த்தமாதை வாங்கி கொண்டு வருவான். வைத்து உன்னை சொல்லி உபசரித்து நாகராஜனிடம் மதியிலே, சிவனை நீங்கள் கண்டீர்களா? குழந்தை வரும் வாங்கினீர்களா? என்ன கண்ணி கேட்டாளா? வாடி வாடி பெண்மை வடிவழக சொல்ல செய்ததாலே 8 பெண் குழந்தை வரம். அதுதான் பெரிய தவம் செய்ததால் 8 பெண் குழந்தை வரம் வந்திருக்கிறான் ஈசன். இல்லையா? 8 பெண் குழந்தை வரம் கொடுத்திருக்கான். 8 பெண் குழந்தை வரத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். தீர்த்தம் பிரசாதத்தை கொடுத்தான். நாக கன்னியானவள் தீர்த்தம் பிரசாதத்தை உண்ட நாள் முதலாகவே அன்று தங்கி குழி மறந்தாள். ஆயிழையால் கர்ப்பமாகிறாள். நாக கன்னியானவள் அவள் அன்றோடு குடி மறந்தாள். ஆயிழையா அவள் கர்ப்பமானாள். அவளுக்கு ஓராவது 2 மாதம் ஆச்சு. அவளுக்கு 2 நல்ல
ஐயம் மாதத்திலே அவளுக்கு இடையதுதான் அவன் சிரித்திடுமா அவளுக்கு 3 நல்ல மாதத்திலே ஐயம் மாதத்திலே அவளுக்கு 5 நல்ல மாதம் ஆச்சு அவளுக்கு 60 பூரணம் 6வது மாதத்தில் அவளுக்கு அங்கமல்ல தங்கங்கீர அவளுக்கு 7வது மாதத்தில் ஐயம் மாதத்திலே இறையவனே தஞ்சம் உடையவனை அடைகாத்து அம்பிகை வருவாள் இறையும் வெள்ளம் எடுக்காமல் 41 நாளாகவே அடைகாத்து வருகிறார். இதை கண்டான் சிவபெருமான். அம்மா பார்வதி இதுதான் சமயம், இதுதான் சரியான சமயம். நீ சென்று அழகாவி ஆதிபரா சக்தியா இருக்கிறவள். ஆமா, 1000 கலை எடுத்து ஒரு கலையை நீ ஒழுக விட வேண்டும். சரி, வேண்டும், உருமாற வேண்டும். வேண்டும் அல்லவா? இல்லையா? ஆமா. அதனால் அம்பிகை வந்து பிறக்கிறாள், ஆதிபரா சக்தியே வந்து பிறக்கிறாள். எப்படி பிறக்கிறாள்? அப்படி அம்பிகை 1000 கலை எடுத்து ஒரு கலையை ஒழுக விடுகின்ற வேளையில் நாகம் பார்க்கிறது. ஆகா, அம்மாள் வந்து விட்டாள் என்று நாகம் ஒதுங்கியது. சூரிய வெப்பமானது அந்த முட்டையிலே விழுகிறது.
ஆமா, வெப்பத்தினுடைய சூரிய வெப்பம் விழுந்ததல்லவா? ஆமா. என்ன நடக்கிறது? எப்படி? அந்த முட்டை ரெண்டா கவரோடு அங்கு முட்டை ரெண்டா கவரோடு என் நம்பிக்கையா உரு மாறினா மாறியவள் ஆதிசக்தி அம்மன் பார்வதியா என் நம்பிக்கையா எட்டு முட்டையது கவரோடு அம்ம கவரோடு ஆட்டக்காளிமார்கள் பிறந்தார்கள் அம்ம கவரோடு காந்தாரி எங்கனகத்திற்கு அந்த இரண்டாவது நல்ல முட்டையில பேசியா மாறியவள் எம்ம பிறப்பான அம்ம மூணாவது அம்ம முட்டையில அம்ம மூணாவது முட்டையில அம்மன் முட்டையில முத்தார செல்வியம்மா பிறப்பான அம்ம முட்டையில அவளுக்கு இரண்ட கண்ணா சிவந்தனாகும் எங்கள் முத்தார செல்வியம்மா அவளுக்கு சிவந்தனாகும் நம்பிகை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி முத்தார செல்வியம்மாள் வீரப்பள் விருசடை வெற்றி கொண்ட திருமுகத்தோடு அம்பிகை பிறந்தாள் முத்தாரம்மா
அப்பெல்லாம் விரிசடையாம் வெற்றி கொண்ட திருமுகமாம் நாளிகையாம் நரசிம்ம ரூபங்களோடு பிறந்து வருகிறார்
எங்கே
அசைந்து வருவதை பாருங்கம்மா அசைந்து வருவதை தான் பாருங்கம்மா ஆணை வருவதை பாருங்கம்மா அசைந்து வருவதை பாருங்கம்மா அசைந்து வருவதை தான் பாருங்கம்மா ஏமாலிலே அழகிய அகிலாண்ட கோடிய பிரம்மாண்ட நாயகிய முத்தார செல்வி அம்மா வாழ்த்தி அம்மா போற்றி கும்மி அடிங்களம்மா குதிரை வருவதை பாருங்கம்மா குதிச்சு வருவதை பாருங்கம்மா குதித்து வருவதை தான் பாருங்கம்மா நமக்கு குதிரை வருவதை பாருங்கம்மா குதிச்சு வருவதை பாருங்கம்மா குதித்து வருவதை தான் பாருங்கம்மா ஏமாலிலே அழகிய இளாண்ட கோடிய பிரம்மாண்ட நாயகிய முத்தார செல்விய வாழ்த்தி அம்மா போற்றி கும்மி அடிங்களம்மா கொம்போ நல்ல கூடங்கோளுங்க கும்பத்தில் பிள்ளை தாங்குளுங்க கொம்போ நல்ல கூடங்கோளுங்க கும்பத்தில் பிள்ளை தாங்குளுங்க அடி வாராளே முத்தாரம்மா அடி வாராளே முத்தாரம்மா அசைந்து கும்மி அடிங்களம்மா வெப்பல கும்பம் தலை மேல பெட்டி மடி மேல உனக்கு வெப்பல கும்பம் தலை மேல பெத்தல பெட்டி மடி மேல அடி வாராளே மகாளி அடி வாராளே மகாளி ஆடி பாடி கும்பி அடிங்களம்மா அம்மளுக்கு வீர பல்லா விருசடைய விருசடைய அம்மளுக்கு வெட்டி கொண்ட அம்மளுக்கு விருசடைய முத்தார செல்வி அம்மா செல்வி அம்மா அம்மாடி பாடி செல்வி அம்மா அம்மாவுக்கு மத்தியான மதியம் போல மதியம் மதியம் வச்சு
அவள் வெற்றி கொண்ட திருமுகம் வெற்றி கொண்ட வீரப்பள்ளை எடுத்து வைப்பா வீரப்பள்ளை எடுத்து உனக்கு மஞ்சள் மார்பழகி மஞ்சள் மார்பழகி மார்பழகி அவனுக்கு மஞ்சள் மயூரண்ட கண்ணழகி அவன் சேகட்டும் உடையழகி ஏ உடையழகி அழகி செந்தூர பொட்ட உடையழகி செந்தூர பொட்டழகி உனக்கு இரண்ட கண்ணா சிவந்தனாகும் அவளுக்கு சிவந்தனாகும் ஏரணத்தில் புருவங்க சிங்க வாகனமா சிங்க நல்ல வாகனமா உனக்கு வாகனமா வாகனமா சிவன் கொடுத்த பாக்கியமா சிவன் கொடுத்த பாக்கியமா அம்மளுக்கு வாகனமா சிவன் கொடுத்த பாக்கியமா சேலகட்டும் உடையழகி சேலகட்டும் உடையழகி அம்மக்கு சேலகட்டும் உடையழகி செந்தூர அவளுக்கு இரண்ட கண்ணா அவளுக்கு இரண்ட கண்ணா சிவந்தனாகும் இரண்ட கண்ணா சிவந்தனாகும் அம்மக்கு சிவந்தனாகும் அவளுக்கு ஏரணத்து புருவங்களா ஏரணத்து புருவங்களா போட் போட் அவளுக்கு வேம்பு பிறக்கூதையா வேம்பு நல்ல பிறக்கூதப்பா பிறக்கூதம்மா பிறக்கூதம்மா விஜயரங்கப்பட்டேனம்மா விஜயரங்கப்பட்டேனம்மா அம்மா பிறக்கூதம்மா அவளுக்கு பொம்ப பிறக்கூதம்மா பொம்ப நல்ல பிறக்கூதம்மா 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 அந்த பழசபதி பட்டேனம்மா பழசபதி பட்டேனம்மா அம்மளுக்கு
முத்தார செல்வி அம்மா சொல்லி வரம் கொடுப்பார்
மஞ்சளைகள் போற இடம் இவன் மாறாட்டம் வந்திடாமல் அவள் தீராத அவள் மாறாத வினைகளை மஞ்சனையாள் அவள் மஞ்சனையாள் காந்தாரி கனகத்துர்கை